ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி சந்தை முடிவுற்றாச்சு. இதனுடைய லெவல்ஸ் அடுத்த வணிகத்தோட லெவல்ஸையும் நம்ம பார்க்குறோம். அடுத்த வணிகம் அப்படிங்கிறது வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பிரியாவே இருக்க போகிறது. நாளை தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த லெவல்ஸும் நம்ம வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். நாளை தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால லைவ் நம்ம வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஃபீட்பேக்கா எந்த டைம்ல வந்தா சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் இது பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஒரு டைம் செட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் போடுறேன். அதனால உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. எப்பவும் போல நம்ம ரேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் ஓப்பன் இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹை டு லோ அப்படிங்கும்போது நமக்கு 230 புள்ளிகள் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் இருந்திருக்கு. ஓப்பன் டு ஹை 20 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 209 புள்ளிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் ரேஞ்ச் பேஸ்டு. ஓப்பன் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு பார்க்குறோம். நேற்றைய க்ளோஸில் இருந்து சந்தையோட ஓப்பன் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் ஓப்பன், அதாவது நேற்றைய லோ வந்துட்டு 24,894, இன்னைக்கு 899 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால வந்துட்டு இது வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன். கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு வந்திருந்ததுன்னா இந்த லோவுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நெகட்டிவ் ஓப்பன் நடந்து நேற்றைய லோ, அப்போ நேற்றைய லோவுக்கும் இன்றைய ஹையுக்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு 25 புள்ளி தான். அப்போ நமக்கு மார்க்கெட் எஸ்டர்டே லோவுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னு தெரிஞ்சாலே நமக்கு புட் செல்லர் வந்துட்டு பேனிக் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நேற்றைய லோவுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு புட் செல்லர் பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அப்படின்னா இந்த இடத்துல அதற்குண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, அடுத்தது வந்துட்டு இந்த லோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 25ஆம் தேதியோட லோ, அதே மாதிரி 22ஆம் தேதி வந்த லோ, இந்த ரெண்டு லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுங்கும் போது இப்போ சந்தை இந்த கரண்ட் இந்த வீக்கோட லோவுக்கு கீழையும் சென்ற வாரத்தோட லோவுக்கு கீழையும் வணிகம் நடைபெறுது அப்படிங்கறத இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதனுடைய தாக்கமும் இன்னைக்கு வெளிப்பாடா இருந்திருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வேணும். அடுத்து ஃபியூச்சர்ஸோட ஹைலோ. ஃபியூச்சர் வந்துட்டு 24,903 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 24,940 ஹை போயிருக்காங்க. 24,710 லோ வந்திருக்கு. ஆடட் பிரீமியம்னு பார்த்துட்டா நேற்று கால் ஆப்ஷனுடைய பிரீமியம், புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் 25,000 ஸ்ட்ரைக். இது ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ். நான் வீடியோ மேக் பண்ணும்போது நேற்று வீடியோ மேக் பண்ணும்போது எல்டிபி அடிப்பில் எடுத்திருப்பேன், க்ளோசிங் பேசிஸ்ல கூட எடுத்துக்கோங்கன்னா. ஸோ இந்த க்ளோஸ் பேஸ்டு பார்க்கும்போது இது 72.81. அப்போ 9 ரூபா இதில் தான் டிஃபரெண்ட். மற்றதெல்லாம் கண்டிப்பாக ஹெச் ஆகிடும். மற்ற ஸ்ட்ரைக்கு எடுத்தீங்கன்னா இது டிஃபரெண்ட் ஹெச் ஆகிடும். அப்போ நான் இதை எடுத்துட்டு இதோட டோட்டல் ப்ரீமியம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த டோட்டல் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய தகவல் தான். அப்போ ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 154 ரூபாய். இப்போ நேற்று வந்துட்டு க்ளோசிங்ல இது ஸ்ட்ரேடல், லாங் ஸ்ட்ரேடல், ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படி சொல்லுவாங்க. ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே சேம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அப்போ சேம் ஸ்ட்ரைக்ல நான் ரெண்டு பிரீமியத்தையுமே, அதாவது கால் புட் ரெண்டுமே நான் பை பண்றேன் அப்படின்னா லாங் ஸ்ட்ரேடல், இதே நான் செல் பண்றேன்னா ஷார்ட் ஸ்ட்ரேடல். அப்போ இது நம்ம கண்டிப்பா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இல்லை, அந்த மாதிரி இருந்திருந்தால். அப்போ இப்போ எல்டிபி டோட்டல் பிரீமியம் பார்த்தா 293 ரூபா. அப்போ நேற்று பண்ணியிருந்தா 154, இன்னைக்கு வந்து நியர்பை டபுள்டு. அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 139 ரூபா. அப்போ இது என்ன அப்படின்னா நேற்று யாரெல்லாம் லாங் ஸ்ட்ரேடல் வச்சிருந்தாங்களோ அவங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. அந்த லாங் ஸ்ட்ரேடல் பண்ணவங்க ப்ராஃபிட்ல இருக்காங்கனாலே அப்படியே மாத்தி யோசிக்கணும். ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு லாஸ். அப்போ இந்த 25,000 கால் புட் நமக்கு வந்துட்டு ஆடட் பிரீமியம் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் டவுன் சைட்னால புட் செல்லர் வந்து பேனிக்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இது ஒன்று மெயின் முக்கியமான ஒன்று. அடுத்தது ஃபியூச்சர்ஸோட ஹை எடுக்கிறோம். அதுல 24,972 நமக்கு வராங்க. ஆனா நமக்கு வந்துட்டு
மார்க்கெட் 24,940 தான். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம்னால ஹை லோ, அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு டைம் வேல்யூவும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கும். லோ பார்த்தீங்கன்னா, லோ கரெக்ட்டா நமக்கு வந்துருச்சு. எல்லா ஸ்ட்ரைக்குமே டிஃபரெண்ட்டா இருக்கு. ஹை மட்டும் நமக்கு 25,000 கால் பார்த்தீங்கன்னா, காலோட ஹை 57, புட்டோட லோ 85. இது ஒரு டிஃபரெண்ட். அதே மாரி 24,950 பார்த்தீங்கன்னா, ஹை 66, இவன் 68. அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்க போனா 24,948 நமக்கு வராங்க. இதே 24,900 அடிப்படையில் பார்த்தா, இவங்க ரூ. 91 கால் ரூ. 91, புட் வந்துட்டு ரூ. 52 அப்ப 40 பாயிண்ட்னா 24,940. அப்ப 25,000 கால் புட்டு நமக்கு ஒரு வித்தியாசமான ஹை லோவா நமக்கு ஃபார்ம் ஆயிருக்காங்க. 24,750 வந்து மீட்டிங் ஏரியாவும் இருந்திருக்கு. 24,400 நான் மீட்டிங் ஏரியாவா இருந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 91, 51. புட்டோட ஹை ரூ. 91, காலுடைய லோ வந்து 51. அப்ப என்னாச்சு? 24,710. இது கரெக்ட் ஆயிடுச்சு. 24,700 பாருங்க. புட்டோட ஹை ரூ. 10, காலோடைய லோ ரூ. 74. இது நான் மீட்டிங் ஏரியா. அப்ப இது ரூ. 10 டிஃபரெண்டா இருக்கு. அப்ப 24,710. அப்ப லோ வந்து நமக்கு மேட்சபிளா இருக்கு. ஹை மட்டும் அது ஓப்பனிங் ட்ரேட்னால சில சமயம் வந்து லிக்விடிட்டி பேஸ்ல நமக்கு வித்தியாசங்கள் ஏற்படலாம். அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி மார்க்கெட் வந்துட்டு 24,700 கிட்ட வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு ட்ரேடிங் வந்து 24,800 கால் புட்டு தான் அதிகமான வணிகம் நடைபெற்றிருக்காங்க. வேல்யூம்லயும் சரி. அடுத்து 24,700 புட், 750 புட் இவங்கெல்லாம் நடக்கிறாங்க. அப்ப இதன் அடிப்படையில் நாளைக்கு மார்க்கெட் ஒரு பிளாட் ஓப்பன் நடைபெறாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் லோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் 24,800 மட்டும் வந்துடுவாங்க. அப்படி பிளாட் ஓப்பன் நடந்து மார்க்கெட் வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த 800 புட், இங்க இருக்கிற 800 புட், 700 புட், 750 புட் எல்லாமே இந்த ஹைக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா சந்தையை கீழ் நோக்கி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆனா மார்க்கெட் இது வந்து ஒரு பீச் குதிரை கான்செப்ட்ல இப்ப முடிஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதுக்கு இறுதி நேரத்துல தான் நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. அப்ப க்ளோசிங் செட்டில்மெண்ட் பிரைஸ் வேறையா தான் இருக்கும். டேர்ன் ஓவர் பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல 24,800 கால் புட், அடுத்து 24,900 புட், 24,850 புட், 25,000 புட், 24,750 புட் தான் வந்திருக்காங்க. என்ன இந்த இடத்துல 24,800 புட் பதிலா 24,500 புட் அந்த மாதிரி ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மார்க்கெட்டை வந்துட்டு அதே மாதிரி டவுன் சைடுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொண்டு போற காய்க்கலாம். அப்ப இப்ப இந்த இடத்துல என்னன்னா நமக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் ஆகல அப்படிங்கிறது ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறது தான். ஒரு கேப் டவுன், பெரிய கேப் டவுன் எல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. அதாவது மார்க்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இதன் அடிப்படையில் நம்ம வியூகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 24 எப்படி நேத்து வந்துட்டு 25,000 கால் புட் வந்து நமக்கு ஒரு டாமினேட்டா இருந்தது, ஒரு ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து நம்ம 25,000 அப்படின்னு சொன்னோமோ, இங்கேயும் 24,800 இப்ப இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப 24 மீட்டிங் ஆன ஏரியாவை நம்ம எடுத்துட்டு 24,950 காமன் ஏரியாவை நம்ம எடுக்கும்போது 69 ரூபா 70 ரூபா நமக்கு வர்றாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 77 ரூபா இருந்தாங்க. இப்ப நமக்கு 69 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்ச் இருக்கிறாங்க. இது காலையில ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 62 ரூபாய் மட்டும் கீழே வந்தாங்க. ஏடிஎம்டி பாயிண்ட் அது கீழே போச்சான்னு தெரியல. நான் பார்த்தது 62 ரூபாய். இப்ப கால் செல்லரோட பேனிக் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு 24,809, புட்டோட செல்லர் பேனிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 24,670. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 140 புள்ளிகள் வருது. அதாவது இந்த பாயிண்ட்ஸை அப்படியே பிளஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ 139.75. அப்போ 24,750 ஸ்ட்ரைக் நம்ம தேர்ந்தெடுத்ததுனால இந்த பாயிண்ட்டை வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் பண்றோம். அப்போ 24,610 டு 24,889 இருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன பண்றோம் அப்படின்னா, சப்போர்ட் ஜோன்னா புட்டோட லோவை மைனஸ் பண்றோம், புட்டோட ஹையை மைனஸ் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ் பிளேஸுக்கு காலுடைய லோ பிளஸ் பண்றோம், காலுடைய ஹையை பிளஸ் பண்றோம். அப்போ 24,658, 24,733 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,801, 24,980 இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசா எடுக்கிறது இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். 25,000 காலில், அதாவது கால் எல்லாமே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 24,800 வரை. புட் சைடு பார்த்தீங்கன்னா 24,500 மட்டும்தான் பில்ட் ஆயிருக்க தவிர மற்ற எதுலையுமே பில்ட் ஆகல. அப்போ மார்க்கெட் சப்போர்ட்னு இறங்குனா 24,500 இருக்கு. இதுக்கு அடுத்த வணிகத்துல இதே போல காட்சிகள் இங்க அமையக்கூடாது. இங்க அமைஞ்சு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேல எல்லாம் இருக்கிறாங்க, புட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கீழே போகக்கூடிய தகுதியை இழந்துடும்.
அப்போ இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும். அப்போ அடுத்த வணிகத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த அட்டவணை மாற்றங்கள் என்ன நடைபெற போகுது அப்படிங்கிறத வச்சு தான் சந்தையோட தாக்கம் ஏற்படும். இது வந்து நான் காலையில் மார்னிங் வீடியோஸ் பெய்டு மெம்பர்ஸ்க்காக கொடுத்த லெவல்ஸில் நம்ம வந்துட்டு 24,900 டு 25,000 ஒரு பேரலைன் கொடுத்தோம். 24,900க்கு கீழே இருக்கிறதே நமக்கு வந்துட்டு பேரலைன் படி வீக் தான். ஸோ அதுதான் இன்னைக்கு கிரியேட் ஆச்சு. நம்ம கொடுத்துருக்கிற சப்போர்ட் லெவலில் அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது 24,900 கால் நம்ம வந்துட்டு காலையில் கொடுத்த வீடியோஸில் 25,000 மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து 75 அப்படிங்கும்போது நான் மீட்டிங் பாயிண்ட்டாக வர்றது 24,900ம் 25,100 வருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு போட்டியாக நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த போட்டியில் 24,900 வரும்போது இந்த 24,900 கால் 77 கீழே வந்துடுவாங்க. 25,000 மார்க்கெட் இருக்காங்கன்னா 138, 25,100 அப்படின்னா 215 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதே பேஸில் நம்ம 25,100 புட்டுக்கு கொடுத்துருந்தோம். அதோட டேட்டாவும் பாருங்க. 25,100க்கு அதே தான் சேம் 24,900 காலுக்கு என்ன டேட்டா எடுத்தோமோ அதே பேஸ்டு இதை வந்துட்டு நம்ம 24,900 புட்டுக்கு நமக்கு, அதாவது 24,900 காலுக்கும் 25,100 புட்டுக்கும் போட்டோம். இப்போ இது வந்து 25,100 புட் ஆப்ஷன் அதே கால்குலேஷன் தான். இங்கே பாருங்க, இதை வந்து நான் 24,900 அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த பாயிண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட் அந்த இடத்துலையே இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, 24,900க்கு கீழே தான் மார்க்கெட்டை இருக்க வைக்க போகிறேன் அப்படிங்கிற டேட்டா இங்கே கிடச்சிருச்சு. அடுத்து இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் கன்சல்டேட் ஆனாங்க. இந்த இடம் ரொம்ப இது வந்து 9:45க்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டை வந்து ஒரு கன்சால்டேட் பேட்டர்ன் போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை வந்துட்டு ஏன் மார்க்கெட் இப்படி ஏறி வந்திருக்கலாம், அதாவது இவங்க இறங்கியும் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஏன் இறங்கி வரலன்னா மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட்டாக இருந்திருந்தா இது கன்சால்டேட் பேட்டர்னாக இல்லாமல் அப்படி இறங்குறக்கும், இல்லைன்னா இங்கிருந்து திருப்பி ஸ்பீடாக ஏறக்கும் வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் வால்டைல் மார்க்கெட் இல்லாமல் ஏடி மீட்டிங் பாயிண்ட் குறைவாக இருக்கிறனால தான் கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டு இறுதி நேரத்தில், அதனால தான் அந்த காமா எஃபெக்ட்ஸுக்கும் செகண்ட் ஹாஃபில் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு லெவல்ஸாக நம்ம பார்க்குறோம். இது போல் நீங்கள் வந்துட்டு லெவல்ஸ் ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸை நீங்கள் வந்து வரைபடத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம மார்னிங் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பெய்ட் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். அது வரைபடத்தில் எப்படி இந்த லெவல்ஸை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி பண்ணணும்னு சொல்ல மாட்டேன், எப்படி இருக்கும் அந்த லெவல்ஸை பார்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. இது வரைபடத்தினால எடுக்கக்கூடிய லெவல்ஸ் கிடையாது, ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எடுக்கும் கணக்கீடுகள். நன்றி, வணக்கம்.